திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கடன் கொடுத்த பெண் வட்டியை கேட்டதால் ஆத்திரம் அடைந்த நபர் கல்லால் மண்டையில் அடித்து கொடூரமாக கொலை செய்துள்ளார். பெண்ணின் உடலை சாக்கு மூட்டையில் கட்டி கிணற்றில் வீசியவர் போலீசில் சிக்கியது எப்படி? திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்த வாசுதேவன்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் குமாரி. வட்டிக்கு விட்டு வந்த இவர் அதே ஊரைச் சேர்ந்த சம்பத் என்பவருக்கு 2 லட்சம் ரூபாய் கடனாக கொடுத்துள்ளார். அதற்கு மாதம் மாதம் வட்டியும் வசூலித்து வந்தார். கடந்த சில மாதங்களாக வாங்கிய கடனுக்கு சம்பத் வட்டி கட்டாமல் இழுத்தடித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கொடுத்த பணமும் வராமல் போய்விடுமோ என்ற அச்சத்தில் குமாரி அடிக்கடி சம்பத்திற்கு போன் போட்டு வந்துள்ளார். ஆனால் அதுவும் வேலைக்காகவில்லை. இதனால் சம்பவத்தன்று குமாரி சம்பத் வீட்டிற்கு நேரிலேயே புறப்பட்டு சென்றார். வட்டி கொடுக்கவில்லை என்றால் இடத்தை விட்டு நகரமாட்டேன் என கத்தி கூச்சலிட்டு வார்னிங் கொடுத்துள்ளார். அதில் ஆத்திரமடைந்த சம்பத் வாசற்படியில் இருந்த கருங்கல்லை எடுத்து குமாரியின் தலையில் தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த குமாரி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். இரவு நேரத்தில் சம்பவம் நடந்ததால் கொலையை மறைக்க குமாரியின் சடலத்தை சாக்குப்பையில் மூட்டையாக கட்டி விவசாய கிணற்றில் வீசிவிட்டு சம்பத் தப்பித்துள்ளார். ஒரு சில தினங்களில் சாக்கு மூட்டை கிணற்றின் மேலே மிதக்க கடும் துர்நாற்றம் வீசியுள்ளது. ஏதோ அசம்பாவிதம் நிகழ்ந்திருப்பதை உணர்ந்த மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். அதில் குமாரி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். அப்போதுதான் குமாரி கடந்த சில தினங்களுக்கு முன்பு காணாமல் போனதாக அவர்களது உறவினர்களால் தேடப்பட்டு வந்ததும் கடைசியாக அவர் சம்பத் வீட்டிற்கு சென்றதும் போலீசாருக்கு தெரிய வந்தது. உடனே தனிப்படை போலீசார் சம்பத் வீட்டை ரவுண்ட் அப் செய்து அவரை துப்பாக்கி முனையில் பிடித்தனர். பலத்த பாதுகாப்புடன் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரிக்க வட்டிப்பணம் கேட்டதால் குமாரியை கொன்றுவிட்டேன் என வாக்குமூலம் அளித்துள்ளார். அதை கேட்டதும் அதிர்ந்த போலீசார் சம்பத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடன் கொடுத்த பெண் வட்டியை கேட்டதால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.